மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். தண்ணி தான் வாய் தவறி கொட்டிடுச்சு. ஐ எம் சாரி. தண்ணி ஊத்துவான் நான் உங்களை சொல்ல, ஆண்டவனை சொன்னேன். தம்பி, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நானும் அந்த ஊருக்கு தான் போறேன். அட் தி ஏஜ் ஆஃப் 55, 3000 rupees salary. இஸ்லாண்ட் எஸ்டேட் ஃபேமிலிக்கு மியூசிக் டீச்சரா போய்கிட்டு இருக்கேன். இஸ்லாண்ட் எஸ்டேட் எங்க இருக்கு சார்? யாருக்கு தெரியும்? நான் ஒரு காலேஜ்ல மியூசிக் டீச்சரா இருந்தேன். நீங்க மியூசிக் டீச்சரா? நம்ப முடியல, ஜனங்களாலேயே நம்ப முடியலையே. ஆரம்பத்துல பாத்ரூம்ல தான் பாடிக்கிட்டு இருந்தேன். கதவுல விரிசல் விழுந்துடுச்சு. சரின்னு மெல்லிசை குழுவோட சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தேன். வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தான் கொடுத்தானுவோ. அப்புறம் கர்நாடக இசைக்கு போனேன். அங்க தேங்காய் மூடி தான் கிடைச்சது. வேற வழியே இல்லை. காலேஜுக்குள்ள நுழைஞ்சு 40 வருஷமா தொண்டை கிழிய கத்தி இப்பதான் நான் ரிட்டையர் ஆனேன். ஏமா இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கிட்டு இருக்கமில்ல, இடைய ஏன் லொக்கு இருமுற? சார், எங்க அம்மா சார். அம்மாவா? அதான் அழகா இருமுறாங்க, நீங்க இருமுங்க. அந்த இஸ்லாண்ட் எஸ்டேட் ஓனர் கிட்ட இருந்து இவ்வளவு நீளத்துக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுப்பா. அதுல என்னுடைய டியூட்டி என்னென்ன, எனக்கு எப்ப சம்பளம் கொடுப்பாங்க, அங்க நான் எங்க தங்கணும், எல்லாத்தையும் பத்தி விவரமா எழுதியிருக்காரு. அந்த லெட்டரை நம்பி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். டேய், படுத்து தூங்குடா. என்ன இல்ல ஒன்னு நினைக்கிறேன். அதுல பாரு பாப்பா, கர்நாடகத்தையும் இந்துஸ்தானியும் மிக்ஸ் பண்ணி கர்நாடகஸ்தானின்னு ஒரு புது இசையை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். வித்வான்களுக்கு தான் பிடிக்கல வயிற்றுச்சல், உனக்குமா பிடிக்கல? தாத்தா வாடா. நல்லா இருக்கிறியா? டேய், என் லெட்டரை பார்த்த உடனே உங்க அப்ப இந்த கிழ ஓசியில தங்கிட போறான்னு பயந்து இருப்பான். அதனால தான் ஸ்டேஷனுக்கு வரல. அவங்கிட்ட சொல்லி வாய், உங்க வீட்டுல நான் தங்க போறது ஒரே ஒரு நாள். அதுக்கப்புறம் இஸ்லாண்ட் எஸ்டேட்ல ஐயாவுக்கு தனி காட்டேஜ். காட்டேஜ்னா தெரியுமா? காட்டுனா படுக்க, ஏஜ்னா வயசான, காட்டேஜ்னா வயசான படுக்க. இங்கிலீஷ் கொல உண்டா? நல்லா கேட்டுக்க. 55 வயசுல உங்க தாத்தாவுக்கு 3000 ரூபாய் சம்பளத்துல இஸ்லாண்ட் எஸ்டேட்ல மியூசிக் டீச்சரா வேலை கிடைச்சிருக்குது. உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, பொறாமையில அப்படியே பொங்கிடுவான். மிஸ்டர் ராஜா, உங்களை பத்தி என் ஃப்ரெண்டு டீட்டெயிலா எழுதியிருக்காரு. இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஃபீஸை மட்டும் எப்படியாவது நீங்க போறதுக்குள்ள பே பண்ணிடுங்க. ஓகே சார். ஐயோ, இது ஏன் பொட்டி இல்லையே? பொட்டி மாறி போச்சு. என் பர்ஸ் போச்சு, என் ட்ரெஸ் போச்சு, அட்ரஸும் போச்சு. என்ன பேண்ட் இவ்வளவு நல்லா இருக்குது? அவனுக்கு கழுத்து கீழே வெறும் கால் மட்டும் தானா? ஐயோ ஐயோ. தேவராஜ், வயது 55, பாட்டு வாத்தியார், 3000 ரூபாய் சம்பளம், ஐலண்ட் எஸ்டேட்டா? அந்த ஆள் இஸ்லாண்ட் எஸ்டேட்னு சொன்னாரு. ஓஹோ, இங்கிலீஷ் கோளாறு. இவன் இஸ்லாண்ட் எஸ்டேட் எங்கன்னா எஸ்டேட்டை இவன் எப்படி கண்டுபிடிப்பான்? இவன் அட்ரஸ் எனக்கு தெரியாது. இந்த பெட்டியை அந்த ஆள் கிட்ட நான் எப்படி கொண்டு போய் சேர்ப்பேன்? பாட்டு வாத்தியாரு, மேல இருந்து தண்ணி ஊத்தும் போதே நீங்க தான் எனக்கு கடவுள்னு நினைச்சேன். நல்ல வேளை, மியூசிக் நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் தான். பெரியவரே, என்ன மன்னிச்சுக்க. எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் உங்களை மாதிரி வேஷம் போட போறேன். அட பாவி, பொட்டியதான் மாத்தி எடுத்துக்கிட்டு போல. ஏன் சைஸுக்கு ட்ரெஸ் வச்சிருக்கப்படாது? என்ன இவ்வளவு இடத்துக்கு தொங்குது? இது என்ன கையா இல்ல தும்பிக்கையா? ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். At the age of 55, 3000 rupees salary. Where is that Island estate? என்னடா அப்படி பாக்குற? இதுக்குத்தான் ஊருக்கு முன்னாடி அப்படி குதிக்கூடான்னு சொன்னது. பெட்டியை தொலைச்சிட்டேன். இப்ப அட்ரஸ் எங்க போய் தேடுவ நீ? சத்தம் போடா. இஸ்லாண்ட் எஸ்டேட்னா டம்மா துண்டு பையன் கூட தான் சொல்லுவான். இதே ஊர்ல தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். 10 வருஷமா இந்த பேரையே கேள்விப்பட்டேன் இல்லையே. போடா புண்ணாக்கு. நல்ல வேலை,
இதே துணியில பேண்ட் தைக்காம விட்டான். மாஸ்டர், அத்தை எஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ ஜூஜன் நம்புடுதே. தேங்க்யூ. இவன் தான் அத்தை வரத்துக்குள்ள இவனை எப்படியாவது துரத்திடணும். I will catch. Follow me. Sorry, you follow me. Follow me. ஏன் கிழவா, உடம்பு எப்படி இருக்கு? தனித்தனியா கழிட்டு சுழுக்கு எடுத்துருவேன். ஆமா, நீ என் கத்தை சப்போர்ட் பண்றியாமே, உன்னை நான் சீவிடுவேன். சீவரா அப்படின்னா அங்க போய் சீவு. அங்கதான் முடி அதிகமா இருக்கு. தட்ஸ் ரைட். யார் நீ? வெரி சாரி டு சே, நான் இவளுடைய வருங்கால புருஷன். உனக்கு பாட்டை பத்தி என்னையா தெரியும்? உன் வயசுக்கு எங்களோட ஆட முடியுமா, பாட முடியுமா? மகடி பார்க்கலாம். அத்தை வராங்க, அத்தை வராங்க. சொல்லு, நீ சொல்லு, நீயே சொல்லு. என்ன? அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி மாஸ்டர் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் இல்லை. அவரை பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாம். எங்களை பத்தி ஏதாவது பேசியிருந்தா நாங்க சும்மா இருந்திருப்போம். உங்களை பத்தி பேசினத எங்களால சொல்லாம இருக்க முடியல. என்ன பத்தியா? என்ன பேசினாரு? அத்தை, இந்த வயசுலயும் நீங்க ரொம்ப சரியா இருக்கீங்களா? வாலிப பசங்க இப்ப உங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு கிக்கு வருமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக்கு அது இது. போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. பாண்டோ, அம்மா, அந்த மாஸ்டரை என் ரூமுக்கு வர சொல்லு. கூப்பிட்டீங்களாமா? எதுக்கு? சம்பந்தம் பேச. பசங்க கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னீங்க? உங்களை பூதம் பிசாசு அடிச்சுக்கிட்டு இருந்த பசங்க கிட்ட நீங்க ரொம்ப நல்லவங்க எடுத்து சொன்னேன். அது தப்பு. அவங்க அப்பா அம்மா இறந்த உடனே நீங்க பாட்டுக்கு அவங்களை விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அவங்க நிலைமை என்ன இருக்கு? அவங்க அனாதை ஆயிருப்பாங்க. அதை நான் எடுத்து சொன்னேன். அது தப்பு. ஐயோ, அனாதையாக வேண்டிய அவங்களுக்கு அத்தைங்கிற உறவோட ஆத்திரத்திலே ஒரு பாசத்தை காட்டினீங்களே, அதை நான் எடுத்து சொன்னேங்க. அது தப்புங்களாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு ஆம்பளைகள் எல்லாம் வந்திருப்பாங்க. இவங்களுக்காகத்தான் நீங்க அதையெல்லாம் தியாகம் செஞ்சீங்க. ஆனா உங்களுக்கு புரியலீங்க. நான் தான் புரிய வச்சேன். அது தப்புங்களாங்க. தலையில ஐஸ் கட்டி வச்சுட்டாண்டி. ஐஸ் கட்டி இல்ல, பாரே தூக்கி வச்சுட்டான். சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வயசுலயும் ரொம்ப இளமையா தாறுமாறா இருக்கீங்க. உண்மைதாங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, உங்களோட இளமை என்னால விமர்சனம் பண்ணாம இருக்க முடியாது. யூ ஆர் லுக்கிங் வெரி யங், வெரி ஸ்வீட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல். நான் பேசுறது ஏதாவது உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா தேவராஜ் போடா வெளியே சொல்லுங்க. நான் அப்படியே போயிருவேன். மிஸ்டர் தேவராஜ், இவங்கிட்ட போட்டி போடுறதை விட இவனுக்கு சோப் போடுறதா நமக்கு நல்லது. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்ன அப்படியே நீங்க மெய் மறக்க வச்சிட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க ஒரு நாளைக்கு உங்க மனைவி குழந்தைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும். நான் என் கையால உங்க குடும்பத்துக்கு விருந்து கொடுக்கணும். எனக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்க. நிஜமாவா? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஏன்? செவ்வா தோஷங்க. செவ்வா தோஷம். ഇവിടെ ബജ്ജിയുണ്ട്, ചായയുണ്ട്, കട്ടൻ കാപ്പിയുണ്ട്. എന്താ വേണ്ടത്? எனக்கு அது ஒண்ணும் வேண்டாம். எனக்கு ஒரு பெருங்காயம் செய்யணும். சகாயம் செய்யணும். 55 വയസ്സായി. 3000 രൂപ ശമ്പളം കിട്ടും. ഇവിടെ ഇസ്ലാൻഡ് എസ്റ്റേറ്റ് എവിടെ പറടാ? ஏய், என்ன இவ்வளவு காலையில வந்து போனி பண்ணாத என்னமோ கண்டதும் பேசுங்கிறிய? போட.
எந்த டான்னு பறையணும் சொருவிடுவேன், போட. இந்த குருவாயூரப்பா. அதுவும் என் பேர் தான், போ. வணக்கம். அம்மா கோவமா இருக்கீங்க போல இருக்கு. ம் ம் ஏய், அத்தை காலேஜுக்கு படிக்கத்தானே போற? காதல் என்ன பூ? காதல் என்ன பூ தொட்டியா? போ. ஸ்டைலு ஸ்டைலு, பெரிய ஸ்டைலு. நில்லு. அத்தை ம் அத்தை. காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல எல்லாரையும் சொரிய போறியா? போடி. நில்லு. நெத்தில எங்கடி பொட்டு? உன்னை பொட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. பாண்டோ. அம்மா மாஸ்டர், எஸ் மேடம். இவங்களை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு வாங்க. மூடு மூடு. உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, மூடு. Follow me, yeah? வெரி குட். எனக்கு ஒரு நல்ல மாஸ்டர் கிடைச்சிருக்காரு. உங்கள மாதிரி ஓல்ட் கேஸ்லாம் நாங்க ஈஸியா ஏமாத்திடுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? போத்திக்கணுமா? ஒரு வகையில நீங்க இப்படி எல்லாம் வருது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். வாட்? பாருங்க, உங்க அத்தைக்கு மூளையே கிடையாதுங்க. உங்களை எல்லாம் அதே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கலாமா? சும்மா அப்படியே ஃப்ரீயா விட்டுற வேண்டியதானே? பாருங்க, இப்போ இதுக்கு மேல உங்களால கழட்ட முடியுமா? என்ன சொன்ன? அக்கா வேண்டாம், கழவன் சொன்னையன் சூப்பர் ஜொல்லு பாட்டி நம்மள சூடேத்தி அவரு குளிர் காயலான்னு பாக்குறாரு. ஷோ காட்டிடாத, அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். உனக்காக நான் எவ்வளவு நேரம் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருந்ததால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சார், அந்த பொண்ணுகிட்ட தான் கேசட். ஒண்ணா சி, விடுங்க. அவ படிக்கிற காலேஜ் தெரிஞ்சிருச்சுல்ல, தனியா வரும்போது பாத்துக்கலாம். கூட்டத்துல போனா மாட்டிக்கோ. கமான், வண்டியில ஏறு. ஹாய். ஏய், இந்த புடி 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 புடி. இந்த இதே புடி. என்னடி இது வேஷம்? எல்லாம் எங்க அத்தையை வெறுப்பேத்துதான். ஏன் பேக் கனமா இருக்கு? கனமா இருக்கா? என்னடி வளர்ற? ஏய், என்ன இது கேசட்? கேசட்டா? கொண்டு எப்படி? யாருக்கு தெரியும்? ஏய், அச்சி போடி. அப்ப நான் இதை பார்த்துட்டு தான் தருவேன். தாராளமா பாத்துக்க. யார் வேண்டானுங்க? ஹாய் ராஜ். ஹாய். நான் ரொம்ப லக்கி. ஏன்? உங்களை எங்க தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சேன். நீங்க எவ்வளவு சீக்கிரம் கிடைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் தேடுனாங்க? அது love you. ராஜ், அது எப்படிங்க? ஒரு பொண்ணோட ஆம்பளை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே ஆம்பளை திருப்பி ஐ லவ் யூன்னு சொல்லணுமா? ஆம்பளைகளுக்கு ரோஷம் இருக்குங்க, நாங்களும் சமயத்துல செலுத்துக்குவோம். நீங்க அந்த கழுத்துக்கிட்ட புருன்னு பண்ணி ஐ லவ் யூன்னு சொன்ன மாதிரி இன்னும் எவ்வளவு பேத்துக்கிட்டு சொல்லி இருப்பீங்களோ. ஐயோ, சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டயும் இப்படி நடந்துக்கிட்டது இல்ல. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இந்த மாதிரி சீப் ஐடியா எல்லாம் எங்க வீட்ல உள்ள கேட்ட மியூசிக் வாத்தியார் தான் சொல்லி கொடுத்தாரு. அறிவு கெட்ட முண்டம். கத்து கொடுக்குற ஆசிரியர்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுமா. ஆமா, உங்களுக்கு எப்படி கோவம் வராம இருக்கும்? உங்க சித்தப்பா தானே? அவர் பேரு தேவராஜ். கரெக்ட். எங்க அப்பாவும் கூட சொல்லியிருக்காரு, உன்னை பார்த்தா உங்க சித்தப்பா தேவராஜ் மாதிரியே இருக்குன்னு. சரி, இந்த நேரத்துல அவரை பத்தி என்ன டிஸ்கஷன்? ஐ லவ் யூ. நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையா? எங்க சித்தப்பா சொல்லி நான் இதுவரைக்கும் எதையுமே தட்டுனதில்லை.
ஐ டு லவ் யூ. ராதா, எனக்கு போலீஸ்ல வேலை கிடைச்சிருக்கு. 6 மாசம் உன்னை நான் பிரிஞ்சிருக்கணும். 6 மாசமா? ஏ உங்களை பிரிஞ்சு எப்படிங்க 6 மாசம் இருப்பேன்? நாம 2 பேரும் 1 நிமிஷம் ஒன்னா இருந்தாவே உங்க அத்தை வந்து பிரிச்சிருவா. உங்க அத்தையை நினைச்சு 6 மாசம் பிரிஞ்சிருப்போம். உங்க அத்தையை தூக்கத்தை நினைச்சா கூட பயமா இருக்கு தெரியுமா? அத்தையை பார்த்து பயப்படுற நீங்க எப்படிங்க திருடனை பிடிப்பீங்க? திருடனை கூட பிடிச்சிடலாம், ஆனா உங்க அத்தையை பிடிக்க முடியாது. இருக்காள ராட்சசி அம்மா இங்கே வா வா. அத்தை மொத்தம் வேணாம், அத்தை பயமா இருக்கு. அத்தை கொலை கொலை. உங்க 2 பேருக்கும் என்ன நெஞ்செழுத்தா இருந்தா வீட்டுக்குள்ளேயே காதலிப்பீங்க. ஏண்டி, உன்னை விட பெரிய இருக்கும்போது உனக்கு என்னடி காதல்? வேலை வெட்டி இல்லாத வெறும் பையலோட காதலா? அவருக்கு வேலை கிடைச்சிச்சு, ட்ரைனிங் போறாரு. பிளடி ஃபூல், என்னை எதிர்த்தா பேச. எதுக்காக அவளை அடிச்சீங்க? என்ன காரணத்துக்காக அவளை அடிச்சீங்க? காதலிக்கிறது குற்றமா? இந்த வயசுல காதலிக்காம வேற எந்த வயசுல காதலிப்பாங்க? மிஸ்டர் தேவராஜ், கோபப்படும் போதுதான் உங்க வயசே தெரியுது. என்ன அதட்டி உட்கார வச்ச முதல் ஆம்பளை நீங்க தான். சார் சார், ஏமையா எலுங்க கிழிஞ்சது போ సార్. ఒక్క నిమిషం, నాకు 55 వయసు అయింది. 3000 రూపాయలు డబ్బులు ఇక్కడ ఇస్లాండ్ ఎస్టేట్ ఎక్కడ మంది చే నంది చే ఉంది. நீ பேசுற தெலுங்கை விட என் தமிழே மேலு. தமிழ் తెలుసా? கொன்னுடுவேன். ராத்திரில இருந்து என் பொண்டாட்டியும் பக்கத்து வீட்டுக்காரையும் காணான்னு வீதி வீதியா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன் ஹிம்சை பண்ற? அமலு என்ன அம்லு அம்லுன்னு குதிரை பின்னால போறான். ஓபான், யார் இந்த கேடி? இவன் பேரு மாடசாமி. பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு வெட்டிட்டான். எதை? பொண்டாட்டி தான். இப்ப அவன் ஜெயில இருக்கான் சார். நெக்ஸ்ட். சார், இவன் பேர் கோதண்டம். பொண்டாட்டி கூட இருந்தானே, அவனை குத்திட்டான். நெக்ஸ்டா? இவன் பேர் சேது. இவனுக்கு ஏற்கனவே 3 பொண்டாட்டி, இப்ப 4வது பொண்டாட்டி வேற சார். கள்ள பொண்டாட்டி பல பொண்டாட்டி கதையா இருக்கே, நல்ல பொண்டாட்டி கதையே இல்லையா? தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல சார். எதை? பொண்டாட்டி தான். ஃபீல் பண்ற தெரியுது. யோ, இது போலீஸ் ஸ்டேஷனா கல்யாண ரெஜிஸ்டர் ஆபீஸா? ப்ளீஸ் ஓபன் த ஃபைல் ப்ளீஸ். சார், இவன் தான் குரங்கு கண்ணாயிரம் சார். எமங்கி. சேலம் விஷ்ணு, மலையூர் மம்முட்டியான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது யாரையா குரங்கு கண்ணாயிரம்? சார், அவன் குரங்க வச்சு பெரிய பெரிய இடத்துலாம் திருடி பொழைச்சிட்டு இருந்தான் சார். அவன் அரெஸ்ட் பண்ணோம். அவன் தப்பிச்சு போய் போலீஸுக்கு தலைவராக இருக்கான் சார். எத்தனை மாசமா? 6 மாசமா சார். 6 மாசமா ஒரு கைதியை பிடிக்க முடியல. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேம் ஷேம் பப்பி ஷேம் 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 பப்பி ஷேம். சடாம். ஒரு கைதியை பிடிக்க முடியல, என்னையா கோஷ்டி காணோம்? அவனுக்கு மேல குரங்க உள்ள தள்ளிட்டான் சார். குரங்கையா? கான்ஸ்டபிள்ஸ், இவரை ரிலீஸ் பண்ணுங்க. இந்த குரங்கு கண்ணாயிரத்தை எங்கேயோ பார்த்திருக்கனே. எங்க? गूरखा जी नमस्ते. मैं 55 years old. देखो देखो, मेरा सैलरी 3000 रुपया. यहाँ इस्लैंड एस्टेट कहाँ है? இஸ்லாண்ட் எஸ்டேட் மாலும் नहीं, நாகாலாந்து மாலும். आता है? ஆத்தா வீட்டுல இருக்கிறாங்க. என்னடா இது, பொட்டி மாறினதுல இருந்து விதியும் மாறி போச்சு. இந்த ஊர்ல ஒரு பயம் உதவி பண்ண மாட்டேங்கிறான். दोस्त दोस्त ना रहा. ஏப்பா விடுங்கப்பா, என்ன இம்சை பண்ணாதீங்கப்பா. நான் அங்கேயே தங்கிக்கிறேன்ப்பா. நான் முடிவு எடுக்கிறதா இருந்தா உனக்கு அந்த பெஞ்சு தான். பய. இதுதான் என்னுடைய ரூம். இனிமே நீங்க தான் தங்கன. எல்லாம் அம்மாவுடைய உத்தரவு. என்னங்க இதெல்லாம்? நீங்க ஒரு இடத்துலயும் பசங்க ஒரு இடத்துலயும் இருந்தா நல்லது இல்லைன்னு தான் இந்த ஏற்பாடு. அதுவும் இல்லாம இனிமே நீங்க தனி ஆள் இல்ல, இந்த குடும்பத்துல ஒருத்தர். ஹலோ மாஸ்டர், நான் தான்.
என்னங்க சொல்லுங்க. நீங்களும் தலைக்கு டை அடிச்சுக்கணும். ஐயா எனக்கு வேணாப்பா. என்ன கிளவி ஒன்னையும் டை அடிச்சுக்க சொல்றாளா? அடிச்சுக்கோ. தாடி ஓட்டிட்டு கிளவிய லவ் பண்ணு, தாடிய புடுங்கி வச்சுட்டு பொண்ணை லவ் பண்ணு. எப்பா உனக்கு உடம்பெல்லாம் மச்சமுடா ராசா. நீங்களா? முதல்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்புறமா பேசுவோமா? இனிமே ஒன்ன இப்படி பார்த்தா முடியும். ஏன்? எனக்கு வீடும் இல்ல வேலையும் இல்ல. ஐயோ, வேலை இல்லைன்னு சொன்னாலே எங்க அத்தை ஒத்துக்க மாட்டாங்க. வீடும் இல்லைன்னு சொன்னா எப்படி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க? அத்தை விட நான் சமாளிச்சுக்கிறேன். கீதா, ஐயோ அத்தை, கீதா, அத்தை வந்துட்டாங்க, என்ன பண்றது? ஐயோ அங்க இல்லைங்க. என்ன பண்ற? கதவை நோட்டி புரிஞ்சுக்கங்க. வந்துட்டு போறாங்க. என்னத? மாஸ்டர் வந்தாரா? மாஸ்டர் இல்லையே, அவர் இங்க வரவே இல்லையே. ஐயோ, ச்சே, எங்க போனார் இவரு? ஷூ தானே, நான் வாங்கி தரேன். இந்த மாஸ்டரை வீடு பூரா தேடிட்டேன், எங்க போனாரு? என்னது கட்டில ஏன் இப்படி ஆடுது? ஒண்ணு இல்ல. அந்த இடத்துல என்ன மேடா இருக்கு? இல்லையே. என்ன இல்ல? யாருமே இல்ல. அங்க இருந்து ஏதோ விழுந்த மாதிரி இல்ல? கீதா, ஏதோ கீழே விழுற மாதிரி இல்ல? இல்ல அத்தை, உங்களுக்கு அப்படி தோணுது. எனக்கு மட்டும் எப்படி தோணும்? அத்தை, நீங்க கண்ணாடி போடல? கண்ணு தெரியும். ஏய், எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. எனக்கும் தெரியும் அங்க எதுவுமே இல்லைன்னு. சும்மா தான் பார்த்தேன். இந்த மாஸ்டர் எங்க போனாரு? மாஸ்டர்! மை காட். அப்பா, ஒரு வழியா தப்பிச்சு. தப்பிச்சு நீயா நானா? கீழே விழுந்து எந்திரிச்சு இல்ல, எல்லாம் நசிங்க போச்சு பாரு. ராஜ், உங்ககிட்ட தனியா பேசணும். இந்த இடம் சரிப்பட்டு வராது. இப்படி வந்துரு. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு பார்க் லிப்டன் ஹோட்டல்ல உங்களுக்காக காத்துருப்பேன். வா ராஜா. என்னங்க? வா. என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. ராஜா, ரொம்ப நாளாவே என் மனசுல ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். அதை யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது, எங்கே சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உன்னை பார்த்த உடனே நீதான் அதுக்கு சரியான ஆளுன்னு பட்டுது. அதனாலதான் உனக்கு முன்னாலேயே இங்க வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியை தரலாம். ஆனா எனக்கு மகிழ்ச்சியான பதில மட்டும் நீ சொன்னா போதும். என்ன விஷயம்? எனக்கும் செவ்வாய் தோஷம், உங்க சித்தப்பாவுக்கும் செவ்வாய் தோஷம். எனக்கும் கல்யாணம் ஆகல, உங்க சித்தப்பாவுக்கும் கல்யாணம் ஆகல. ரொம்ப நாளாவே இந்த விஷயத்த என் மனசுலயே வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். உங்க சித்தப்பாவும் வெளியில சொல்ல முடியாம ரொம்ப நாளாவே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அஜிஜோ, சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீ சொல்றத பார்த்தா வயசான உங்களுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த வயசுல நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறது எந்தவித கெட்ட எண்ணத்திலயும் இல்லப்பா. நீங்கள்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னா உங்க சித்தப்பாவுக்குன்னு யார் இருக்கிறாங்க? இல்ல எனக்கு தான் யார் இருக்கிறாங்க? அதனாலதான் நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணமா? நான் சொன்ன விஷயத்த எப்படியாவது உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி நீதான் எங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். உன் கல்யாணத்துக்காக உங்க சித்தப்பா பாடுபட்டாரு, இப்போ அவர் கல்யாணத்துக்காக நீதான் பாடுபடணும்.
சார் ஐயா என்ன இந்த லெவலுக்கு வந்துட்டேன் சார் சார் அம்மா ராஜா அம்மா ராஜா அம்மா ராஜா அம்மா ராஜா அம்மா என்னடா கிழவா அவசரமா ஓடுறாரு அஜீரணம் போல இருக்கு at the age of 55 3000 rupees salary where is that